ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஒரு குட்டி கப்பில் ஊற்றுறோம். இந்த செப்பு ஜாமான்லாம் குழந்தைங்க வச்சு விளையாடுவாங்கல்ல, அதுக்குள்ளே தண்ணி ஊற்றுறோம். அப்புறம் நம்ம நார்மலாக குடிக்கிற ஒரு பெரிய கிளாஸில் தண்ணி ஊற்றுறோம். அதுக்கப்புறம் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் ஆற்றுல தண்ணி இருக்குது, கடலில் தண்ணி இருக்குது. இப்போ இந்த செப்பு ஜாமான்குள்ளே இத்தனோண்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றப்பட்ட தண்ணீர் என்னால் இவ்வளவு தான் செய்ய முடியும். நான் இவ்வளவு தான் நான் நிறைவுள்ளவன், இவ்வளவு தான் என் லைஃபு, இந்த இந்த செப்பு ஜாமான், இந்த 4 செவரு தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு அது நினைக்குது. இவ்வளவு நிறைய இருக்கேன், ஆனால் ஒரு நிமிஷத்தில் நான் காலியாகி போயிடுறேன். ஒரு மடக்கு குடித்தா நான் பாதி ஆயிடுறேன். நான் மற்றவங்க மூலமாக குறைவாக்கப்படுகிறேன் அப்படின்னு இந்த கிளாஸில் இருக்கிறது நினைக்குது. ஒரு வாளி நிறைய இருக்கிற தண்ணி ஒரு வாளி நிறைய இருக்குது, ஆனால் என்னை ஒரே நொடி பொழுதில் மொத்தமாக இல்லாமல் பண்ணிடுறாங்க. என்னை மொத்தமாக கீழே ஊற்றிடுறாங்க. என்னை அழுக்காக்கவும் செய்கிறாங்க, நன்மைக்கும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த கடலில் இருக்கிற தண்ணீர் என்ன நினைக்குதுன்னா, நீ வா, என்கிட்ட வா, நீ என்ன எவ்வளவு அற்பமாக பார்க்குறியோ அந்த அளவுக்கு நான் உன்னை அட்வான்டேஜ் எடுக்க முடியும். நான் உன்னை எனக்குள்ளே மூழ்க வைக்கவே முடியும். நான் உன்னை பயமுறுத்த முடியும். நீ என் மேலே ட்ராவல் பண்ணாலும் எப்போவும் எனக்கு அடங்கி தான் நீ இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கடலில் இருக்கிற நீர் சொல்லுமா. இப்போ அதே தண்ணீர் தான், அது ஒவ்வொரு இடத்துல இருக்கிறத பொறுத்து அதோடைய பலம் மாறுபடுது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனம், எங்களாலே ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்போ தகுதி, நான் இப்படித்தான் அப்படிங்கிற அந்த தகுதி யாரால உண்டாயிருக்குதுன்னா தேவனால் உண்டாயிருக்கிறதான். நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல அப்படின்ட்டு இந்த வார்த்தை நமக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுது. நம்மள நிறைய பேர் இந்த செப்பு ஜாமான், அந்த குட்டி பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை போல் நம்ம லைஃப்பை நம்ம ஃபீல் பண்ணலாம். இல்லை, கடலில் இருக்கிற நீரை போல் என்னால் எல்லாம் முடியும், என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கர்வமிக்க இருதயம் உள்ளவர்களாக காணப்படலாம். வாளி நிறைய இருந்தாலும் நான் வெறுமையானவன் அப்படிங்கிற தாழ்மையான உணர்வோடையும் ஒருத்தங்க காணப்படலாம். வாழ்நாளெல்லாம் தன்னையே குற்றப்படுத்தி இவ்வளவு இருந்து என்ன செய்கிறது, என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு தன்னையே வருத்திக்கிற தாழ்வான மனப்பான்மை உள்ள ஒரு நபராக காணப்படலாம். அப்போ இந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார், நம்மளுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்குதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை பற்றி ஒன்று யோசிக்கிறோம்ல, அதுதான் நம்மளுடைய தகுதின்னு நம்ம நினைக்கிறோம்ல. கர்த்தர் சொல்லுகிறார், அதுவும் தகுதியே இல்லை, நான் உன்னை எப்படி பார்க்கிறேனோ அதுதான் உன்னுடைய தகுதி. நீங்கள் நம்ம தாவீதை பார்த்தீங்கன்னா, அவன் ஆடு மேய்க்கிறவனாக இருந்து ஒரு விசை கரடியும் ஒரு விசை சிங்கத்தையும் கொல்றான். அவன் பெலிஸ்தருடைய ஆர்மிக்கிட்ட போக வேண்டியது இருக்கான், அவன் அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு கொடுக்க. அப்போ நான் கோலியாத்தை எதிர்க்கேன் அப்படிங்க. ஏன், உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கோலியாத்தை எதிர்க்க வந்துட்டேன்னு எல்லாருமே கேட்குறாங்க. ராஜா, ஐயோ சின்ன பையனா, ஐயோ இவனுக்கெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது, இவங்க அப்பா அம்மாவுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்னு யோசிக்கிறாரு. இப்போ வெறும் கையாக போய் அவனை நீ ஒன்றுமே செய்ய முடியாதுதா, என்னுடைய அங்க வஸ்திரங்கள் எல்லாம் நீ தரிச்சிட்டு போ அப்படின்ட்டு அவனுடைய தகுதியை ஒவ்வொருத்தரும் டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் இத்தனை பேர் அவன் தகுதியை டிசைட் பண்ணியும், ஆனால் தாவீது ரொம்ப கிளியராக இருந்தார் பாருங்க. இல்லை இல்லை, எனக்கு இந்த கோல், எனக்கு இந்த கவனும் கல்லும் போதும், நான் சிங்கத்தையும் கரடியும் நான் பண்ணியிருக்கேன், இவனை ஒன்றும் பண்ணிட முடியாதா, பண்ணிடலாம், பார்த்துடலாம் அப்படின்ட்டு தாவீது தன்னுடைய தகுதியை, நம்ம ஆடு மேய்க்கிறவங்க நமக்கு என்ன தெரியும், என் அண்ணன்மார்கள்லாம் அவ்வளவு ட்ரைனிங் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு தன்னுடைய தகுதியை ஒரு நாளும் பிறரோட மேட்ச் பண்ணவும் இல்லை, பிறர் சொல்கிறத வச்சு அவர் முடிவு செய்யவும் இல்லை. பாருங்களேன், இப்படி நம்மளால் நம்மளுடைய தகுதியை நிர்ணயிக்க முடியுதா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? பொதுவாகவே நம்ம அந்த அளவுக்கு நம்மளுடைய தகுதியை நம்ம உயர்வாக நினைக்கிறதே இல்லை. ஒருவர் ஒத்த வார்த்தை சொல்லிட்டா நமக்கு எவ்வளவு கோபம் வருது. ஒரு வார்த்தை புகழ்ந்துட்டா நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஐஸ் வச்ச மாதிரி காணப்படுகிறோம் இல்லையா? இப்போ மனுஷ லைஃபே எப்படி இருக்குன்னா வார்த்தை பேஸ்டாக இருக்குது. ஒருத்தர் என்ன சொன்னாலும் அதை அங்கீகரிக்கிற மனநிலையும் இருக்குது, அதை எதிர்க்கிற மனநிலையும் நமக்குள்ளே இருக்குது.
அப்போ கர்த்தர் நம்மளை என்ன செய்ய சொல்றாரு அப்படின்னா, உன் தகுதியை நீ நிர்ணயமே பண்ணாத. நீ அழகா இருக்க அப்படின்ட்டு இன்னொருத்தர் சொல்றத வச்சு நீ ஆமா நான் அழகா இருக்கேன் அப்படின்னு முடிவு பண்ணாத. நீங்கெல்லாம் பெரிய ஆளு அப்படின்னு ஒருத்தர் சொல்றத வச்சு நீ பெரிய ஆளு, நான் அவங்களே சொல்லிட்டாங்க நான் பெரிய ஆளு அப்படின்னு நீ முடிவு பண்ணாத. உன்னுடைய தகுதி என்னால. இதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க ஜெபிச்சா பாடையில கிடக்கிறவங்க எந்திரிச்சு உட்கார்ந்துடுறாங்க. நான் ஜெபிச்சு என்ன நடக்க போகுது சொல்லாத. ஒருவேளை அவங்க ஜெபிச்சு பாடையில இருக்கிறவங்க எந்திக்கலாம். ஆனா நீங்க ஜெபிக்கும்போது பரலோகமே உற்று கவனிக்கிறதா இருக்கலாம். கர்த்தர் உங்க அருகிலேயே நின்று உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கலாம். உங்க கண்ணீரை துருத்தியில வார்க்கிறதா இருக்கலாம். உங்களோடு இருதயத்தோடு பேசி உங்களை இதை விட ஒரு பெரிய காரியத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறவராக கூட இருக்கலாம். அப்போ என்னைக்குமே நம்ம தகுதியை இதுதான் என்னுடைய தகுதின்னு டிசைட் பண்ணாதேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இது அநேக வேளைகளில் நம்மளால் முடிகிறது இல்லை இல்லையா? யாராவது ஒருத்தர் சொல்லுகிற வார்த்தையை வச்சு தான் நான் எப்பேற்பட்டவங்க அப்படிங்கிறத நம்மளே டிசைட் பண்ணிக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? ஒரு தீர்க்கதரிசி தன் சொந்த ஊரிலும் தன் சொந்த ஜனங்களுக்கு மத்தியில் தான் என்ன செய்யப்படுவார்? ரொம்ப குறைவாக அவர் கணிக்கப்படுகிறார். ஏன்னா அவர் பிறந்து வளர்ந்ததுலேருந்து அந்த நபரை அவங்க பார்த்ததுனால அவங்க டிசைட் பண்ணுறாங்க, அவங்க இந்த நபருக்கு ஒரு தகுதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த கண்ணோட்டத்தை அவங்களால மாற்றிக்கவே முடியல. இந்த கண்ணோட்டத்தையே அந்த நபரும் சுமந்தார் அப்படின்னா, அதாவது தன்னுடைய ஊரும் தன்னுடைய ஜனங்களும் இயேசுவாகிய என்னை இவன் தச்ச மகன், மரியாளுடைய மகன், இவன் சகோதர சகோதரிகள் நம்மளோட இருக்கிறாங்க, இவர் ஸ்கூல் பக்கம் போனதில்லை, இவருக்கு எப்படி இந்த ஞானம் அப்படின்ட்டு அவங்க எனக்கு ஒரு தகுதியை வச்சதையே நானும் என் தகுதியாக எடுத்திருந்தா என்னால் என்ன செய்ய முடியாது? பரலோக திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை உருவாக்க முடியாது. 12 அப்போஸ்தலர்கள் மூலமாக சபையை கட்டி எழுப்ப முடியாது. இனி வரப்போகிற மகிமையான காலத்திற்கு இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தவே முடியாது. அப்போ இந்த தகுதியை பிறர் சுமத்த அதை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை நமக்கு இருக்கணும் அப்படின்னா, நம்மளை கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னு நமக்கு தெரியணும். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இவர் மேலே ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் ஒருவேளை இயேசு கிறிஸ்து இப்படி நடந்திருப்பாரு, இப்படி ஆசி வழங்கிக்கிட்டே போயிருப்பாரு அப்படின்ட்டு. ஆனால் அவர் நம்மளை போல் ஒரு நார்மல் ஹியூமன் லைஃப் வாழ்ந்தார். அப்போது ஃப்ரெண்டு கூட இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோ சொல்லுவாங்க, ஏன் மச்சான் சொல்லுவாங்க. இப்படி அந்த காலத்தில் அவர் கூடவே பழகி அவர் கூட சுற்றுகிற இன்னும் நிறைய பேர் இருந்திருக்கலாம். அவரை கூட அவர் ஒரு நல்ல நண்பரா, இல்லை நல்ல ஒரு உறவினரா, நல்ல ஒரு சகோதரனா நிறைய பேர் கூட பழகியிருக்கலாம். நார்மல் லைஃப் தான் அவர் வாழ்ந்தார். அப்படி வாழும்போது கூட அவரை குறித்து கர்த்தர் வைத்த திட்டம் தெரிஞ்சதுனால தான் இவங்க இத்தனை பேர் சொன்ன எல்லா காரியங்களையும் அவர் மைண்டுக்குள்ளே கொண்டு வரல. ஆனால் அது ரியலி வெரி டிஃபிகல்ட். ஆனால் அது கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம அப்பா அம்மா சொந்தக்காரங்க சொன்ன வார்த்தை எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கும். நீ இவன் வாயுள்ளவன் பொழைச்சிப்பான், அதான் சின்னவன் இருக்கானே பெரியவன் இருக்கானே அவன் தான் ரொம்ப தத்தி, அவனுக்கு 4 பேர்கிட்ட பேசவும் வராது, ஸ்மார்ட்டாக நடக்க தெரியாது அப்படின்ட்டு ஒரு பிள்ளையுடைய கேரக்டர் அவங்க டிசைட் பண்ணி அந்த பிள்ளையுடைய குணம் அதுவாகவே மாறிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லவே இல்லை. அவர் எனக்கு இந்த உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்க்கிற ஒரு பெரிய திட்டம் என் மேலே இருக்குது. எனக்கு இத்தனை இந்த 3 வருஷத்தில் என்னுடைய ஊழிய அழைப்புக்கு நான் இப்படிலாம் செய்யணும்னு கர்த்தர் என் மேலே விதிச்சிருக்கிறாரு. அப்போ அதுதான் உண்மை, இவங்க சொல்கிறது உண்மை இல்லை அப்படிங்கிறது அவருக்கு 100% தெரியுது. இந்த மாதிரி நமக்கு தெரியுமா? பிரேமாவாகி என்ன இதுக்கு தான் அழைச்சிருக்கிறாருன்னு எனக்கு 100% தெரியுது அப்படின்னா, இந்த காது எதை கேட்டாலும் அதை மறுதளித்து என் இருதயம் எப்போதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும். நான் உண்மையை சொல்கிறேன். நான் யார் என்ன சொன்னாலும் நம்ம இப்படித்தானோ அப்படின்ட்டு 100% அங்கீகரிக்கிற ஒரு ஆள். கர்த்தர் நம்மளை வேறு மாதிரி பார்ப்பாரு. ஆனால் ஐயோ என் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு இப்படி சொல்லிட்டாங்க, என் பிள்ளை இப்படி சொல்லிட்டா, என் வீட்டில் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு நான் இப்படித்தான் போல, நான் இந்த காரியத்தை இப்படி தான் செய்வேன் போலன்னு நானே என்னை டிசைட் பண்ணிக்கிறது அப்படின்னு உங்களையும் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் அப்படிலாம் யார் என்ன சொன்னால் எனக்கு என்னன்னு இருக்கிறவங்கெல்லாம் சில பேர் ரஃப் அண்ட் டஃப்பாகவும் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயம் எனக்கு தெரியுங்க என்னை பற்றி, யார் என்ன சொன்னால் எனக்கு என்னன்னு அதை ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க.
இதுதான் கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மகிட்ட சொல்றார். உன் தகுதி உன்னால் அல்ல, உன் தகுதி என்னால். அப்போ இந்த டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறார்ன்னு நமக்கு தெரியணும். நம்ம அழைப்பு எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியணும். நம்மளுடைய விஷனை குறித்த ஒரு தெளிவு இருந்தாலே நம்ம என்ன செய்ய மாட்டோம், இப்படி பண்ண மாட்டோம். ஒரு இட்லி கடை தான் நடத்துகிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த ஏரியாவில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 ரூபா தான் 2 குறைவான சொற்ப பணம் தான் செலவழித்து சாப்பிட முடியும். இந்த ஏரியாவில் நிறைய வந்து வேலை செய்கிற சகோதரர்கள் இருக்காங்க. சுயமாக சமைச்சு சாப்பிட முடியாது. அப்போ நான் விலை குறைவாக இந்த இட்லியை கொடுத்து நான் நிறைவான ஒரு லாபத்தை மட்டும் இல்லை, ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ட்ரீமில் இருக்கிறவங்க பாருங்கள், ரொம்ப எல்லார்கிட்டையும் சகஜமாக பழகுவாங்க. ரொம்ப குறைவான ரேட்டில் கொடுப்பாங்க. 2-3 பேருக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ரொம்ப அன்பாக நடந்துப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய டார்கெட் இன்னைக்கு லாபத்தை சம்பாதிக்கிறது இல்லை, எதிர்காலத்தில் ஒரு பெரிய கஸ்டமர் சப்போர்ட்டை சம்பாதிச்சு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறது. அதனால அவங்க இடையில வருகிற எதையுமே பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு லாபம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள், ஏன் நீ ஒரு இட்லிக்கு காசு கொடுக்கலன்னு சண்டை போட்டு வாங்குறவங்களா இருப்பாங்க. அப்போ இப்படி தான் நம்மளையும் கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு மனுஷங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத வச்சு உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை டிசைட் பண்ணாது. சிஸ்டர் உங்கள் மெசேஜ் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னா உச்சி குளிந்துடக்கூடாது. ஐயையோ இது என்ன மெசேஜ், இது இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அதில் ஒரு ஆழமே இல்லை அப்படின்னா சோர்ந்து போயிடக்கூடாது. அதுக்கு மாறாக இந்த காரியத்தை கர்த்தர் ஏன் எனக்கு கொடுத்து இதை சொல்ல சொன்னார், அதுதான் முக்கியம். இப்படி நம்மளை குறித்ததான கர்த்தர் பார்வை நம்மளுக்குள்ள பெருக பெருக நாம் பிறரால் தகுதிப்படுத்தப்பட மாட்டோம், நாம் நம்மால் தகுதிப்பட மாட்டோம். நம்மளுடைய தகுதி கர்த்தரால் என்ற உண்மையை புரிந்து கொள்வோம். இதுக்கு இட் டேக்ஸ் டைம்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் யாராவது ஒருத்தர் இல்லை நான் என்ன ஆனாலும் ஸ்ட்ராங்காக இருப்பேன் சிஸ்டர் அப்படின்னா ஏதாவது சஜஷன்ஸ் சொல்லுங்கள். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட நம்ம எப்படி வேதத்திற்குள்ள கர்த்தருடைய பார்வையை பெற்றுக்கொள்ளணுமோ அது மாதிரி தொடர்ந்து நடக்க நாம் கர்த்தர்கிட்ட ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ.